வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எடப்பாடி சொன்னாலும் அது தப்பு, செங்கோட்டையன் சொன்னாலும் தப்பு. ஏன்னா நீங்கள் வாக்களித்த மக்களை இழிவுபடுத்துறீங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி சைபர் 2016 மேண்டேட்டு அதிமுக கொடுத்த கட்சி கொடுத்த மேண்டேட்டு. ஜெயலலிதா செத்தோன்னா நீங்கள் வரீங்க 2 மாதம் ஓபிஎஸ், அப்புறம் எடப்பாடி. இட் வாஸ் அ மேண்டேட், பீப்புள் மேண்டேட். இது ஏடிஎம்கே பிஜேபி காப்பாற்றி கொடுத்தது என்பது உங்களுக்கு வாக்களித்த மக்கள் முகத்தில் நீங்கள் கறி அள்ளி பூசுறீங்க. சொந்த செலவில் சூனியம் வச்சுக்குது. மல்லாக்கப்படுத்து எச்ச துப்புது, தன் மீது தானே உமிழ்ந்து கொள்ளுகிறது அதிமுக. இந்த வார்த்தையை எடப்பாடி சொன்னாலும் தப்பு, செங்கோட்டையன் சொன்னாலும் தப்பு. 4.5 ஆண்டுகள் எங்களுடைய ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது பிஜேபி என்று எந்த ஒரு அதிமுக காரன் சொன்னாலும் அவன் தன்னுடைய தலைவர்களான ஜெயலலிதா, எம்ஜிஆருக்கு துரோகம் செய்கிறான். வாக்களித்த கோடான கோடி மக்களுக்கு துரோகம் செய்கிறான். உங்களுக்கு மக்கள் 2016 தெளிவான தீர்ப்பு கொடுத்தாங்க, இன்னொரு முறை ஆட்சி செய்யுங்கன்னு. இதுக்கு பிஜேபியை இதை கொண்டு போய் பிஜேபி காலடியில் வைக்கிறது என்பது பச்சை மோசடி. அதை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு இன்றைக்கி செங்கோட்டையன் சொல்கிறாருன்றது அவலமானது. இன்றைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் மைனஸ் பாயிண்ட்னு அதை நம்ம சொல்லலாம். இது எதனால் சொல்கிறாருன்னா, அதிமுகக்குள்ளே இன்றைக்கி அவர் கதை முடிஞ்சிடுச்சு. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு செல்வாக்குமிக்க தலைவராக இருந்தாலும் ஒரு கட்சிக்கு உள்ளே இருந்து ஃபைட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு ஒன்ஸ் கட்சியிலேருந்து உங்களை தூக்கி தலைமை வெளியில் போட்டுடுச்சுன்னா 90% கிடைக்காது. த மினிட் யூ ஆர் அவுட் ஆஃப் பார்ட்டி யூ ஆர் ஃபினிஷ்ட். ஹவவர் ஹை யூ ஆர் த பார்ட்டி இஸ் அபவ் யூ. எல்லா கட்சியிலையுமே, அதுவும் இந்த மாதிரி அதிமுக மாதிரியான கட்சிகளில், பெரிய அளவில் உட்கட்சி ஜனநாயகம் இல்லாத கட்சிக்கு உள்ளே நீ எவ்வளோ வேணால் ஃபைட் பண்ணலாம். கட்சியோட இன்னர் டெமோக்ரஸி அலோவ் பண்ணுற அளவுக்கு, கட்சி தலைமை அலோவ் பண்ணுற அளவுக்கு, அது ஒவ்வொரு கட்சிக்கும் த வெலாசிட்டி ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வேறுபடும். கலைஞர் என்ன பண்ணுவார், திமுகக்குள்ளே தன்னை எதிர்க்கிறவனுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பார். கடுமையான ஸ்பேஸை அவன் கடுமையாக விமர்சிப்பான். வீரபாண்டி ஆறுமுகலாம் அவ்வளோ கடுமையாக விமர்சிப்பார். நீங்கள் சொல்லியிருக்கீங்க, தலைவர் நிறுத்திய வேட்பாளரை எதிர்த்து உட்கட்சி தேர்தலில் இவங்க இங்கேருந்து ஒரு ஆள் அனுப்புவானுங்க அறிவாலயத்துலேருந்து, அவங்க காலி அவன் தோற்றுருவான். திரும்ப அனுப்புவாங்க, திரும்ப தோப்பான். 3 தடவை கலைஞர் அனுப்பிச்ச ஆள் தோற்று வீரபாண்டி ஆறுமுகம் ஜெயிச்சப்ப மாவட்ட செயலாளர் பொறுப்பில் திரும்ப வாழ்த்து பெற வராங்க. ஜெயிச்ச பிறகு கலைஞரை பார்த்து அன்பழகன், ஆரக்காடார் எல்லாரையும் பார்த்துட்டு வாழ்த்து வாங்கிட்டு அந்த அறிவாலயத்தை சுற்றி அவர் தோளில் சுமந்துட்டு போடும்போது போட்ட கோஷ்டம், சேலம் மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் தேர்தலில் கலைஞரின் சூழ்ச்சியை மீறி வெற்றி பெற்ற வீரபாண்டியார் வாழ்க. இந்த ஜனநாயகத்தை அவர் அலோவ் பண்ணார். கால் மேலே கால் போட்டுட்டு கலைஞர் பேசும்போது, அப்படி இல்லைன்னு நீங்கள் சும்மா இருங்க, உங்களுக்கு தெரியாது அங்கே நிலைமை வேறன்னு பேசுவார். நான் பார்த்துருக்கேன். அதை அந்த பவர் சென்டர்ஸ் இருக்கிறதுங்கிறது ஆர்கனைசேஷனுக்கு ஆக்சுவலி இட்ஸ் a shock absorber. இது ஒரு இந்த மெக்கானிசம், டிஃபென்ஸ் மெக்கானிசம். அது கரெக்ட் கோர்ஸ் கரெக்ஷன். ஒரே ஆளாக இருக்கும்போது அவங்க அப்படியே போனால் அந்த இடத்துல பார்ட்டி அப்படிங்கிறது போயிடும். தனக்கு ஒரு அவுட்லெட்டை கொடுக்கறது, ஒரு அதாவது கிரிவன்சஸுக்கு ஒரு அவுட்லெட், வடிகால் கொடுக்கறது. அந்த சேனல் இருந்தது. அவரை எதிர்த்து எவ்வளவு வேணா போராடலாம், பேசலாம். பட் ஒன்ஸ் முடிவு எடுத்த பிறகு கட்டுப்படுவாங்க. ஃபைனல் டிசிஷன் அவர் தான். ஆனால் பேசலாம், பேசலாம், சில சமயத்தில் மீடியாவில் கூட பேசலாம். பட் ஒன்ஸ் டிசிஷன் எடுத்த பிறகு பேசக்கூடாது. ஒன்ஸ் நீ ஆர்கனைசேஷனை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா யூ ஆர் ஃபினிஷ்டு. செங்கோட்டையன் நீக்கம் என்னை பொறுத்தவரையில் வளவன், ஐ எம் வெரி சேட். எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா எனக்கு அந்த வருத்தத்துக்கான காரணங்களில் ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, அதிகாரம் கையை விட்டு போனப்போ பதவியை அனுபவித்தவனுங்க பிச்சுங்கன்னு ஒன்றானுங்க. 91-96 அதிகாரத்தை கடைசி துளைவை கரும்போட கடைசி இது வரைக்கும் நுனி வரைக்கும் ருசித்தவங்க, அதிகாரம் போய் 96 கருணாநிதி கவர்மெண்ட் வந்தோன்னே கொத்தாக அரெஸ்ட் பண்ணும்போது போட்டி அதிமுகன்னு ஆரம்பித்து ஜெயலலிதாவுக்கு எதிராக பேச ஆரம்பித்தாங்க. கருணாநிதி காப்பாற்றிடுவாருன்னு. அப்படியும் அதில் சில பேர் மாட்டினாங்க. ஏன்னா ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. போட்டி அதிமுக ஆரம்பிக்கிறவங்கள ஜெயலலிதாவோடு இருக்கவங்க மேலே மட்டும்தான் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஜெயலலிதாவை எதிர்க்கிறவங்க மேலே, மந்திரிங்க மேலே ஆக்ஷன் இல்லை. முன்னாள் மந்திரிங்க மேலேன்னு ஹைகோர்ட்டுக்கு போச்சு கேஸ். அதுக்கு பிறகு அந்த பழியை அதை வந்துடக்கூடாதுன்ற கவனத்தில் கலைஞர் என்ன பண்ணார், அதுலேயும் சில பேர் மேலே போட்டார். அதில் தான் கண்ணப்பன், இந்திரகுமாரிலாம் போட்டது. ஆனால் அப்போ கூட தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஜெயலலிதா கிட்ட இருக்க விசுவாசத்தை மாற்றிக்காமல் கட்சியிலே இருந்தவர் அவர். அதே மாதிரி 2011 கட்சியில் விசுவாசமாக தான் இருந்தார். அவர் அதிமுகலேருந்து எடப்பாடியார் நீக்கியது என்பது இட்ஸ் வெரி சேட். பட் பாலிட்டிக்ஸில் எவ்ரி திங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார். வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னா, நான் கோர்ட்டுக்கு போவேன், அங்கே போவேன், இங்கே போவேன்னா முட்டாள்தனமானது. அவர் இதை பொலிட்டிக்கலாக மட்டும்தான் ஃபைட் பண்ணணும். கோர்ட்லலாம் போய் ஜுடிஷியல் ஃபைட்லாம் பண்ணால் தோற்று போவார்.
அவர் ஒரு ஃபைட்டராங்கிற கேள்வி வருது. அவருடைய பர்சனாலிட்டி எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் த கொஸ்டின். இதுதான் சார் கொஸ்டின். அவர் வாழ்க்கை பூரா அவர் ஃபைட்டராகவே இருந்ததில்லை சார், தலைமைக்கு விசுவாசியாக இருந்திருக்காரு. என்ன சொல்கிறது, ஒபீடியன்ட் லெஃப்டினண்ட்டாக இருந்து லீட் பண்ணியிருக்கிறார். அவ்வளோதான், ஒபீடியன்ட் லெஃப்டினன்ட் ஆர் ஒபீடியன்ட் ஒர்க்கர். கமாண்டர் ஜெயலலிதா கிட்ட ஒபீடியன்ட் லெஃப்டினன்ட், ஓரங்கட்டப்பட்டப்பையும் ஒபீடியன்ட். ஜெயலலிதா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 2001-6 அவரை ஓரம் கட்டிட்டாங்க கம்ப்ளீட்டாக. ஆனால் டூர் ப்ரோக்ராமில் வந்து கில்லாடினா அவ்வளோ அழகாக டூர் ப்ரோக்ராம் போடும். அது ரொம்ப எக்ஸ்பர்ட் ஜாப் அது. 2004 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஜெயலலிதா கேம்பெயின் போகும்போது வேறு யாருக்கிட்டையும் அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. ஐ திங்க் ஏதோ ஒரு இடம் கள்ளக்குறிச்சியோ திருச்சியோ ஏதோ ஒரு இடம். புறப்பட்ட இடத்துல வேன் வந்து நிற்குது, திரும்ப வந்து நிற்குது. அந்தம்மா கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க. 2வது நாள் இந்த கூத்து, முதல் நாள் நடந்தது சமாளிச்சிட்டாங்க. 2வது நாள் இது நடந்தோடனே அந்தம்மா அப்ரப்டாக ப்ரோக்ராம் கேன்சல்டு சென்னைக்கு திரும்பிட்டாங்க. செங்கோட்டையன் கூப்பிடுங்க நாங்கள். அதுக்கு பிறகு 2 நாள் போது செங்கோட்டையன் வந்து டூர் ப்ரோக்ராம் 15 நாள் பர்ஃபெக்டாக போச்சு. அந்த ஓரங்கட்டப்பட்டிருந்த பீரியடில் கூட வந்து தன்னோட சுற்றுப்பயணத்துக்கு அவர் தான் அந்தம்மா கூப்பிட்டாங்க. இன்னைக்கு வந்து கட்சி ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது. 26 தோத்தா எடப்பாடி கதை இல்லை, அதிமுக கதையே முடியுது. இந்த நேரத்தில் போய் எல்லாரையும் நீக்கிக்கிட்டு எடப்பாடி செய்வது சரியா என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு நிறைவு கேள்வி சார். செங்கோட்டையன் ஆக்சுவலாக கூட்டணிக்குள்ளே வர வைக்கிறதுக்கு செங்கோட்டையன் டெல்லிக்கு கூப்பிட்டு அதை கார்டை ப்ளே பண்ணது டெல்லி பாஜக. ஏன்னா இவர் போயிட்டு வந்தார், ஃப்ளைட்டில் மதுரையிலேருந்து போனாருங்கிறது வந்த பிறகு தான் இவர் போய் நேராக பார்க்குறாரு. அதற்கு பிறகு கூட்டணி முடிவுகள் வருகிறது அப்படிங்கிற இடம் வரும்போது அவரை ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்திய பாஜகவுக்கான செய்தியாக இந்த நீக்கத்தின் மூலம் எடப்பாடி என்ன சொல்ல வருகிறாருன்னு பார்க்குறீங்க? இல்லைங்க, இது பிஜேபிக்கான மெசேஜான்னு நீங்கள் கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது எடப்பாடியா செங்கோட்டையனான ஒரு கேள்வி வந்ததுன்னா பிஜேபி எடப்பாடி பின்னால் தான் நிற்கும், செங்கோட்டையன் பின்னால் நிற்க. இந்த விவகாரத்தில் செங்கோட்டையன் விவகாரத்தில் பிஜேபிக்கு எடப்பாடி மேலே வருத்தம் இருக்கலாம். பட் அது வந்து எடப்பாடியை தள்ளிட்டு நகர்த்திட்டு செங்கோட்டையனை முழுவதும் ஆதரிக்கிற எல்லைக்கு போகும் நான் நம்பலை. அதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. பட் இதில் எந்த அளவுக்கு இந்த டிசிஷனில் எடப்பாடியோட இந்த டிசிஷனில் பிஜேபியோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குன்னா அது தெரியல. பட் ஒன்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும், எலெக்ஷன்ஸ் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அதிமுகக்குள்ளே சண்டை வரதை பிஜேபி விரும்பாது. வந்துடுச்சுன்னா ஒரு லெவலுக்கு மேலே போய் எடப்பாடியை ஹார்ம் ட்விஸ்ட் பண்ண முடியாதுன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் வந்து எடப்பாடியாக செங்கோட்டையனான ஒரு ஷார்ப்பாக ஒரு போலரைசேஷன் வரும்போது அவர்கள் பெரும்பாலும் எடப்பாடி பக்கம் தான் நிற்பாங்க, செங்கோட்டையன் பக்கம் நிற்க மாட்டாங்க. சரி, த மினிட் யுவர் அவுட் ஆஃப் பார்ட்டின்னு ஃபினிஷ்டுங்க. இன்றைக்கி அவர்கிட்ட பணமும் பெரிய அளவில் இல்லைங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி அவர் வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு ஃபேக்ஷனை ரன் பண்ணுற அளவுக்கு அவர்கிட்ட பணம் இல்லை. ஏன்னா மிச்ச பெரிய ஆளுங்க இந்த வேலுமணி, தங்கமணி, கரூர் விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் இந்த டீம் வந்துடுச்சு. இவங்கெல்லாம் வந்து பணத்தளவில் வந்து ரொம்ப செல்வாக்குமிக்க மனிதர்களாக வந்துட்டாங்க. ஒரு ஃபேக்ஷனை லீட் பண்ணணும்னா பணமும் தேவை. மொரர்லஸ் எடப்பாடி பார்க்கக்கூடியது ஒரு தொகுதி 1.5 தொகுதி 2 தொகுதி அதிகபட்சம் அவரோட இம்பேக்ட் இருக்குமா பார்த்துக்கலாம். ஒரு தொகுதின்றாங்க, கோபி மட்டும்தாங்க, மற்ற இடத்துலாம் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்றாங்க. ஒரு தொகுதி போனால் போயிட்டு போகுதுன்ற முடிவுக்கு எடப்பாடி வந்துட்டாருன்றாங்க. அது கூட வந்து எலெக்ஷன் நெருக்கத்தில் வரும்போது ஏடிஎம்கேவா டிஎம்கேவான்னு பாலிட்டிக்ஸ் ஷார்ப்பன் ஆகும்போது ஏடிஎம்கே பக்கம் வந்துடும். அதுதாங்க அடிப்படை உண்மை. யானைக்கும் அடி சறுக்குன்னுவாங்க. 53 ஆண்டு காலம் அந்த கட்சியில் உறுப்பினராக இருந்தவர். இன்றைக்கி ரொம்ப எமோஷ்னலாக பேசினார் இல்லையா அவர். ராத்திரிலாம் தூக்கம் இல்லை, கண்ணீரோடவும் வேதனையோடவும் தான் நான் என்னுடைய டிஸ்மிஸில் பார்த்துட்ருக்கேன், அந்த செய்தியை ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன்னே அவர் பேசினார். நான் தான் சொன்னேன், இட்ஸ் வெரி சேடுங்க. அவர் வந்து அதிகாரம் இல்லாதப்ப அதிகாரத்தை நோக்கி போகாதது மட்டும் இல்லைங்க, மிரட்டல்களுக்கு அஞ்சாமல் வழக்கு வந்துடும்னு பயப்படாமல் கட்சியிலே இருந்தவர். யார் தலைவரோ அவங்களுக்கு விசுவாசிங்க. அதைத்தான் சொல்கிறேன். எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஓபிஎஸ், சசிகலா, எடப்பாடி, இந்த 5 பேர் தான் 53 வருஷத்தில் ஏடிஎம்கேவை லீட் பண்ணியிருக்காங்க. அந்த 5 பேருக்கு விசுவாசியாக இருந்தவர். இன்னொரு அழகான ஒரு கேள்வி கேட்டிங்க. இட்ஸ் பியூட்டிஃபுல் கொஸ்டின். அதாவது வெதர் இஸ் அ ஃபைட்டர். நீங்கள் he was always an obedient worker, sometimes a lieutenant, otherwise an obedient ADMK worker, a political worker. அவர் அதிலிருந்து கூட யாரையும் பேசலாம் மாட்டார். இப்போ அவர் தலைமை சொல்கிறத கேட்டுப்பார், அவ்வளோதான். இட்ஸ் வெரி சேட். செங்கோட்டையன் நீக்கத்துக்கு பிறகு அவர் மனம் திறந்து பேசியிருக்கிறார்.
என்னை நீக்கினது அப்படிங்கிறது எனக்கு உள்ளபடியே கண்ணீரை வரவழைக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு சீனியருங்கிற முறையில் நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம். என்னை நீக்கினது கட்சி ஒன்றிணைன்னு கேட்டதுக்கு இது பரிசா, நான் சட்ட ரீதியிலாக இதை சந்திப்பேன், ஏன்னா நீக்கப்பட்டது தொடர்பாக வழக்கறிஞர் அன்னைக்கு நோட்டீஸ்க்கு அனுப்பி நான் கோர்ட்டுக்கு போவேன் என்பதாக சொல்லியிருக்கிறார். அதிமுக எடப்பாடி அவர்கள் எடுப்பது தான் முடிவு, விலக்கப்பட்டவர்கள் தாங்கிறது தான் இதுக்கு அடுத்த கட்ட காட்சியாக எப்படி பார்க்குறீங்க சார் இந்த 2 நாள் நிகழ்வு? தனிப்பட்ட முறையில் சொல்கிறதுன்னா நான் வழக்கமாக அப்படி பேச மாட்டேன். பட் இந்த தடவை அப்படி பேசணும்னு தோணுது. என்னென்னா, எந்த கட்சியிலேருந்து யார் ஒருவரை நீக்கினாலும் எனக்கு ஒன்றும் பெரிய அளவில் மகிழ்ச்சியோ வருத்தமோ இருக்காது. அதுவும் அதிமுகவில் நீக்கும்போது எனக்கு பெரிய அளவில் மகிழ்ச்சி வருத்தம் ரெண்டுமே இருந்ததில்லை. ஃபார் த ஃபஸ்ட் டைம் செங்கோட்டையன் நீக்கம் எனக்கு வருத்தத்தை கொடுக்கறது. ஏன்னா அதிமுகனா அது செங்கோட்டையன் தான் அதிமுக. அப்படி தான் வந்து கடந்த 53 ஆண்டுகளாக அது இருந்திருக்கிறார். அவர் ரொம்ப லோ ப்ரொஃபைலில் இருந்த ஒரு லீடர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான ஒரு குணாம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1972 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ எடப்பாடி காலம் வரைக்கும் யார் அதிமுக தலைமை தாங்குகிறாங்களோ அவங்களுக்கு விசுவாசமாக அவர் இருந்திருக்கார். அவர் வந்து ஒரு கலகக்காரராக என்றைக்குமே இருந்ததில்லை. 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தப்போ எம்ஜிஆரோட இருந்தார். 87 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாவோட இருந்தார். அப்புறம் ஜானகி ஜெயலலிதானிலாம் ஒன்று சேர்ந்த பிறகும் ஜெயலலிதாவோட இருந்தார். ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு ஓபிஎஸ் கூட இருந்தார். ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் சிக்கல் வந்தப்போ சசிகலா கூட இருந்தார். சசிகலா ஜெயிலுக்கு போன பிறகு எடப்பாடி கூட இருந்தார். பொதுக்குழு யாரை தேர்ந்தெடுக்கிறதோ அவர்களோடு அவர் இருந்தார். அவ்வளோதான். யார் தலைமையும் அவங்களோட இருந்தார். எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஓபிஎஸ், சசிகலா, எடப்பாடி. அவரோட இயல்பு என்பது வந்து கலக குரல் எழுப்புவது அவருடைய இயல்பே கிடையவே கிடையாது. அவர் 2011 அமைச்சராகி, ஏன்னா 2001-6 காலகட்டத்தில் அவர் ஜெயலலிதாவால் ஓரங்கட்டப்பட்டிருந்தார். 96 போக்குவரத்துறை அமைச்சர், 96 போட்டி அதிமுக ஆரம்பித்து முத்துசாமி, கண்ணப்பன், இவங்கெல்லாம், இந்திரகுமாரி எல்லாம் வெளியில் போகும்பொழுது அவர் இல்லை, திருநாகரசில் அது வேறு கதை. இவர் வெளியில் போகாமல் ஜெயலலிதாவுடைய விசுவாசமாக இருந்தார். அதற்கான விலையை கொடுத்தார். திமுக அரசு அவரை கைது செய்து போக்குவரத்து சிறையில் வச்சது. அப்புறம் வெளியில் வந்தார். அப்புறம் அந்த கேஸில் ஜெயிச்சார் அவர். ஆனால் 2001 ஏனோ தெரியவில்லை, ஒரு ஜெயலலிதா விட்ட வந்து ஹேஸ் ஃபாலன் அவுட் ஆஃப் ஜெயலலிதா. அந்த 5 ஆண்டுகள் மந்திரியாகவும் இல்லை அவர். அப்பவும் கலக குரல் எழுப்பல. 2011-16 காலகட்டத்தில் மந்திரியாக இருந்து ஒரே ஆண்டில் 2011 மே மாதம் பதவிக்கு வராங்க. ஜூலை மாதம் அவர் பதவியிலேருந்து ஜெயலலிதா ஒவ்வொரு மந்திரியும் தினம் 10 மந்திரியை கொத்து நீக்கினாங்க. அதில் அவரும் வேளாண் துறை அமைச்சராக இருந்தார். ஐடி மந்திரி அவருக்கு சம்மந்தமே இல்லாத கொடுத்தாங்க. அப்புறம் மந்திரி சபையிலேருந்து நீக்கினாங்க. 2012 நீக்கினாங்க. அதுக்கு காரணம் நான் வந்து முட்டாள்தனமாக அப்போ இந்தியா டுடேல எழுதின கட்டுரை, சசிகலா நடுப்புற ஜெயலலிதா 4 மாதம் விலைக்கு வச்சதுக்கு செங்கோட்டையன் தான் காரணம், அதனால் திரும்ப சசிகலா சேர்ந்தோன்னா செங்கோட்டையனை நீக்கினாங்கன்னு ஒரு முட்டாள்தனமாக ஒரு கட்டுரை எழுதி, இன்ஃபேக்ட் என் மீது முதல்ல ஜெயலலிதா போட்ட அவதூறு வழக்கு செங்கோட்டையனை பற்றி அபத்தமாக நான் எழுதிய ஒரு கட்டுரைக்காகத்தான். ஸோ இதில் பர்சனலாகவும் ஒரு ஈடுபாடு உண்டு. 2012-16 வரைக்கும் அவர் ஜெயலலிதா மந்திரி சபையில் சேர்க்கப்படலை. 16 ஜெயலலிதா ஜெயித்த பிறகு மந்திரி சபையில் சேர்க்கப்படலை. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு 2 மாதங்கள் ஓபிஎஸ் மந்திரியாக இருக்கும்போது மந்திரி சபையில் இல்லை. சசிகலா ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் எடப்பாடியை சிஎம் ஆக்கிட்டு போகும்போது அப்போ அந்த மந்திரி சபையில் சசிகலாவோட சிபாரசால தான் ஒரு மந்திரி ஆகிறார். மறுபடியும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆகிறார். அவர் இன்னைக்கு சொல்கிறார், அன்னைக்கு டெப்யூட் பண்ணி எடப்பாடியை செலக்ட் பண்ணுறோம்னு எல்லா எம்எல்ஏஸ்டையும் சைன் வாங்குற பொறுப்பே அன்னைக்கு நான் தான் ஏற்றுக்கிட்டேன். உண்மை அது அத்தனையும் உண்மை. அவர் ஒரு லாங் ஹிஸ்ட்ரிங்க. அவர் ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு சீனியருங்கிற வகையில் எல்லா எம்எல்ஏஸும் சைன் பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையும் அன்னைக்கு இருந்தது. எனக்கு உண்மையிலேயே வருத்தமாக இருக்குது. பர்சனலி அப்படி வரக்கூடாது. சம்டைம்ஸ் நமக்கு வந்து வேர் ஆல்சோ ஹியூமன், ஐ எம் ஆல்சோ ஹியூமன் பீயிங். எனக்கு வந்ததே இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னுடைய உளவியல். அதாவது அவர் ஏடிஎம்கே பதவியில் இல்லாத காலகட்டத்தில் கட்சியை விட்டு ஓடினவங்க இருக்காங்க. முத்துசாமி, இந்திரகுமாரி, கண்ணப்பன், ரகுபதி, சேகர் பாபு, கேகேஎஸ்எஸ்ஆர், செல்வ கணபதி. மந்திரியாக இருந்தப்போ ஜெயலலிதா அதிகாரத்தில் இருந்தப்போ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஜெயலலிதா அதிகாரத்தை இழந்தப்போ அதிமுக விட்டு திமுக ஓடி இன்றைக்கி அங்கே மந்திரியாக ஒரு 8 பேர் இருக்காங்க. ஆனால் வாழ்விலும் தாழ்விலும் அதிமுகவுடைய எத்தனை தோல்விகள் வந்தாலும் அவர் அதிமுக விட்டு வெளியில் போனதில்லை. ஒரு தீவிரமான ஒரு விசுவாசி அவர். அவருக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் பறிக்கப்பட்ட போதும் அமைதியாக அதை ஏற்றுக்கொண்டார். இன்னும் சொல்ல போனால் அதிகாரத்தை இழந்து 96 இழந்து தம் மேலே கேஸ் வரக்கூடாதுன்னு பாதி பேர் உடச்சிக்கிட்டு போட்டி அதிமுக ஆரம்பித்தான். அப்போ கூட அவர் ஜெயலலிதா கிட்ட தான் விசுவாசத்தை மாற்றிக்கல. அதுக்கு விலையும் கொடுத்தாரு, சிறைக்கு போனார். இன்றைக்கி அவருக்கு வந்து இப்படி ஒரு நிலை வந்திருப்பது என்பது வருந்தத்தக்கது தான். ஒரு
அதிமுகவோட ஒரு உண்மையான தொண்டனை அதிமுக இழந்திருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இதில் நல்லது கெட்டது எடப்பாடி இப்படி அப்படிலாம் பேசுகிறத விட ஒரு வலிமையான எதிர்க்கட்சி ஜனநாயகத்துக்கு மிகவும் அவசியம். அந்த ஆங்கிளில் பார்க்கும்பொழுது அவர் நிச்சயமாக செங்கோட்டையனோட வெளியேற்றம் நீக்கம் என்பது அதிமுகவுக்கு ஒரு இழப்பு, ஒரு உண்மையான தொண்டனை அதிமுக இழந்திருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. இப்போ இது தொடர்பான விஷயங்கள் வரும்போது உரையாடல் நிகழ்த்துறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களை பி டீம்ங்கிறாரு, ஆனால் அவரின் மீது டிஎம்கே சாஃப்ட் கார்னரில் இருக்குன்னு ஒரு சார்ஜை வைக்கிறார். அது ஆக்சுவலி பொலிட்டிக்கல் சார்ஜ், இது வரைக்கும் இப்படி வச்சதில்லை. எங்களை பி டீம்னா அவர் A1 டீமாகவே இருக்கார். கொடநாடு வழக்கம் ஏன் இப்போ வரைக்கும் டிஎம்கே எடுக்கலை? அதே போல் OPS எதிர்க்கட்சி துணை தலைவராக மாற்றணும்னு அவர் கோரிக்கை வச்சதும் சபாநாயகர் உடனே பரிசீலித்து கொடுக்குறாருங்கிற பொலிட்டிக்கல் சார்ஜுக்கு போகுது. இப்போ அவர் கேட்குறது ஆக்சுவலாக நோட்டீஸ் அனுப்பாமல் நீக்கினது தப்பு அப்படின்னா ஏடிஎம்கேவினுடைய விதிகளின்படி எதிர்த்து இவர் கோர்ட்டுக்கு போனார்னா ஆட்டோமேட்டிக்காக மெம்பர்ஷிப் போயிருங்கிற இடம் வருது. இல்லைங்க, இது கோர்ட்டுக்கெலாம் போய் தீர்க்கிற வேலை கிடையாது. அவர் எனக்கு தெரிஞ்சு கோர்ட்டுக்கெலாம் போனார்னா தோற்றுருவார். OPS ஏன் தோத்தார், எடப்பாடி ஏன் ஜெயிச்சார்? 3.5 வருஷமாக 2022 ஜூலைலேருந்து இன்ன வரைக்கும் கோர்ட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு OPS. கீழ்கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, மறுபடியும் ஹைகோர்ட்டு, கீழ்கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு. வக்கீலுங்க அழுத பணமே கிட்டத்தட்ட பல கோடிகள் இருக்கும். என்ன பிரச்சனை OPS கிட்ட? தன்னை அவர் நீக்கினாதுன்றதை வந்து பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணாமல் லீகலாக ஃபைட் பண்ணார். OPS பிரச்சனை அடிப்படையில் ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். அதுக்கு லீகல் சொல்யூஷன் அவர் எதிர்பார்த்தாரு, தோத்துட்டார். தோற்று தான் போவார். ஏன்னா இது பொலிட்டிக்கல் எரேனால ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை லீகல் ஃப்ரண்ட்டு கொண்டு போனீங்கன்னா நீ தோற்று தான் போவார். சந்திரசூடு தலைமையிலான 5 நீதிபதிகள் உச்சநீதிமன்ற அமர்வே ஒரு கற்பனையாக வச்சுக்கோங்க, கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச், அரசியல் சாசன அமர்வே OPSஐ நீக்கியது செல்லாது, எடப்பாடி அவரை மீண்டும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது என்ற ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? ஒரு வாரமாக ஸ்டூல் போட்டு உட்கார வச்சுருவாங்க. மார்கதர்ஷ மண்டல் மாதிரி அதிமுகக்குள்ளே ஒரு வாரத்தில் ஸ்டூலை போட்டு OPS உட்கார வச்சுருவாங்க. நீங்கள் வந்து உறுப்பினராக இருங்க, எல்லாம் பண்ணுங்கள், ஆனால் உங்களுக்கு எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் பார்ட்டியில் இருக்காது. அதைத்தான் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளத்துக்கு ஜுடிஷியல் சொல்யூஷனை நோக்கி திரும்ப போனதோட விளைவு தான் இன்றைக்கி OPS வந்து செல்லா காசாகி நிற்கிறார். திமுக ஜெயிக்கும்னு ஒரு வாயிலேருந்து வருது. ஏன்? பொலிட்டிக்கலாக அவரால் எடப்பாடியை ஃபைட் பண்ண முடியல. அந்த நிலைமை செங்கோட்டையனுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் விரும்புகிறேன். அவர் வந்து நான் கோர்ட்டுக்கு போவேன்றதெல்லாம் அபத்தமான பேச்சு. கோர்ட்டுக்கு போய் ஆக போகிறது ஒன்றும் இல்லை. அதைத்தான் நான் சொல்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டே ஜஸ்டிஸ் கவாய் தலைமையிலான ஒரு 5 நீதிபதிகள் அமர்வே செங்கோட்டையனை நீக்க இது செல்லாதுன்னு சொல்லி மறுபடியும் அவரை உறுப்பினராக சேர்த்துக்கோங்கன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்தால் கூட அதற்கு பிறகு என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது, பூஜ்ஜியம்தான். திஸ் இஸ் பேசிக்கலி எ பொலிட்டிக்கல் ஃபைட். செங்கோட்டையன் இது அடிப்படையில் ஒரு அரசியல் பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான அரசியல் தீர்வைத்தான் அவர் காண வேண்டும். மாறாக OPS செய்த அந்த பெருந்தவறை கண்ணு முன்னால் பார்த்து இன்னொருத்தன் தவறிலேருந்து கற்றுக்கொள்பவன் தான் புத்திசாலி. தான் அதே தவறை செய்து கடைசியில் தோற்றுப்போய் நிற்பவன் முட்டாள். OPS செய்த தவறை செங்கோட்டையன் செய்யக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். அவர் இந்த பிரச்சனையை கோர்ட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு போகிறது வேஸ்ட். மக்கள் மன்றத்தில் போய் ஃபைட் பண்ணணும், கட்சிக்காரங்கிட்ட போய் ஃபைட் பண்ணணும். அதாவது இப்போ இன்றைக்கு அவர் அந்த ப்ரெஸ் மீட் ஃப்ரேமே அவர் மட்டும்தான் உட்காந்துருக்காரு. போன ப்ரெஸ் மீட்டுக்கு சுற்றி அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பின்னாடி நின்னவங்களே கண்ட்ரோல் பண்ண முடியல. மைக்கில் ஏறத்தாழ அவர் அவங்கக்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணார். இந்த சீன்ஸ் அத்தனையும் மாதிரி இன்றைக்கி அவர் இருக்கிறார். அந்த பக்கம் அண்ணா, MGR, ஜெயலலிதா அம்மையாரோட ஃபோட்டோஸோடு அவர் உட்கார்ந்துருக்கிறாருங்கிறதே அவருக்கு ஆதரவான வாய்ஸஸ் அதிமுகவுக்குள்ளே இருந்து அந்த எண்ண ஓட்டம் இருந்தாலும் இனி ஒருங்கிணைப்பு வராது என்று எடப்பாடி சீல் பண்ணிட்டாரா? அப்படி தான் தோணுது. நீங்கள் 1000 வீரவசனம் பேசுவான் கட்சியில், பட் ஒன்ஸ் ஃபார்மல் எக்ஸ்பல்ஷன் ஆர் டிஸ்மிஸல் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார்மலாக கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கன்னா 90% காணாமல் போயிடுவோம், ஓடி போடுவோம். அதுவும் இப்போ எலெக்ஷன்லாம் நெருங்குது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கட்சி தான் உங்களுக்கு அடையாளம். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. ஹவவர் ஹை ஆர் த ஆர்கனைசேஷன் இஸ் அபவ் யூ. ஆகவே நீங்கள் எவ்வளவு வல்லமை மிக்க, எவ்வளவு சக்தி மிக்க, எவ்வளவு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக இருந்தாலும் அந்த கட்சியிலிருந்து நீங்கள் நீக்கப்பட்டால் உங்களுடைய பலத்தில் 90% பலம் காணாமல் போய்விடும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2021, 24 அவரிடத்த டேக்ஸாக இருந்தது. 26க்கு அவர் எதுவும் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குரல் வராமல், இல்லை அவர் அதுக்கான கோர்ஸ் கரெக்ஷன் நோக்கி போறாராங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை பொலிட்டிக்கலி அவர் ஜெயிக்கிறதுக்கு என்ன கோர்ஸ் கரெக்ஷன் இருக்குது? ஏன்னா கூட்டணி, மெகா கூட்டணி அவர் தொடர்ந்து சொல்கிறார், பட் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருங்கிணைனும் இல்லைங்கிறது அது பார்ட்டியோட டெசிஷன். அவரை பலப்படுத்த என்ன முயற்சி எடுக்கிறான்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? அதை யார் பார்ப்பா? இல்லை அதை எப்படி ஆர்கனைசேஷனுக்குள்ளே அந்த குரல்கள் எப்படி இருக்கும் சார்? நீங்கள் கேட்குறத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். செங்கோட்டையன் நீக்கம் என்பது OPS நீக்கத்தை விட சீரியஸான இஷ்யூ. இவங்கெல்லாம் பிற்காலத்தில் வந்தவங்க. OPS, எடப்பாடிலாம் பிற்காலத்தில் வந்தவங்க. செங்கோட்டையன் வந்து ஃபவுண்டேஷன் மெம்பர்.
அவர் வந்து அதிமுகவோட அடையாளம். 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் கூட இருக்கார். 77 ஃபர்ஸ்ட் டைம் ஏடிஎம்கே ஜெயிச்சு அதிகாரத்துக்கு வரும்போது அப்போ எம்எல்ஏ. அவர் செங்கோட்டையன் நீக்கம் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி எல்லாரையும் எடப்பாடி நீக்கிக்கிட்டே இருக்காருன்னா, ஓபிஎஸ்ஸை நீக்கினாரு, இன்னும் பல பேரை நீக்கினாரு, அந்த மாதிரி இவரையும் நீக்கிறாரு அப்படின்னா அதிமுகவோட எதிர்காலம் என்ன? அதுவும் நீங்கள் வந்து ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தோல்வியை மட்டும்தான் சந்திச்சிருக்கீங்க. அதை அவர் நீங்கள் கிளைம் பண்ணுறாரு. ஆமாம். அப்போ அந்த இடத்துல பலப்படுத்தணும்னு அவர் இன்னும் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. நான் அங்கே போய் பசுமொழியில் சந்திச்சாலும் கூட அவங்க வேறு விதமான ஒப்பீனியன் வைக்கும்போது சேர்ந்து தான் போகணும்னு அவங்கக்கிட்ட நான் மறுத்து டிஃபெண்ட் பண்ணியிருக்கேன். பார்ட்டியை திரும்ப ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்கிறத தான் அங்கேயும் நான் கான்வர்சேஷனாக வச்சேங்கிற ஒரு வார்த்தையை அவர் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் பயன்படுத்திட்டார். பட் இதுக்கு நடுவில் ஒரு பொலிட்டிக்கலான விஷயத்தை அவர் உள்ள சொருகினார். அதுதான் கவனிக்க வேண்டியது. 4.5 ஆண்டு காலம் நம்முடைய ஆட்சியை காப்பாற்றி துணை நின்ற பாஜகவுக்கு 24 அவங்களுக்கு தேவைப்படுறப்ப நம்ம விட்டுட்டு போனோமே, இது நியாயமான ஒரு கேள்வியை கேட்குறாரு. அப்போ அந்த இடத்துல தனக்கு ஆதரவாக பிஜேபி வரணும்னு ஒரு கால் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வருது. அவர் இட்ஸ் அன் SOS டு பிஜேபி. எடப்பாடி நம்ப தகுந்தவர் அல்லன்னு பிஜேபிக்கு இப்போ ஒரு பதிவு பண்ணுறாரு. எடப்பாடி வந்து நம்ப தகுந்தவர் அல்லன்னு சொல்கிறத விட, அதை விட முக்கியமாக மோர் தென் தட் SOS சேவ் அவர் சோல்ஸ்னுவாங்க. பிஜேபிக்கு ஒரு அபய குரலை எழுப்புகிறார், என்னை காப்பாற்றுகின்றார். 4 ஆண்டுகள் பிஜேபி தான் ஏடிஎம்கேவை காப்பாற்றியது என்பதை சுயமரியாதை உள்ள அதிமுக தொண்டன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா இட் வாஸ் அ எலெக்டட் கவர்மெண்ட். அவங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தது. சென்னையில் நடந்த கூட்டத்தில் 4.5 ஆண்டுகள் ஆட்சி அவங்க தான் துணை நின்னாங்க அப்படிங்கிறது அவரே துணை நின்றாங்கன்றதும் காப்பாற்றி கொடுத்தாங்கன்றதும் வித்தியாசம் இருக்குல்ல. பார்ப்போம் சார், இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது, அதிமுக தன்னை எப்படி தகவமைத்துக் கொள்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு வருது. நன்றி சார்.